பணியாளர்கள் ஒப்பந்த டெண்டரை உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு கம்பெனி வந்து எடுக்கிறாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றதான் கேள்வி. சார், விஞ்ஞான முறையில் இவங்க திட்டம் தீட்டக்கூடிய ஒரு கட்சி எதுனா திமுக தான். இருக்கிற அதிகாரிகள்லாம் மாறணும் சார். நிறைய அதிகாரிகள் வந்து இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்க. நான் போன கடந்த மீட்டிங்கில் கூட உங்ககிட்ட சொன்னேன், எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக நியமனம் பண்ணலாம். அவங்க வந்து சட்டத்தை பார்ப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில் அரசாங்கத்தை குளிச்சப்படுத்த மாதிரி, சார் இப்படி பண்ணால் நமக்கு லாபம் இருக்குது சார், அப்படி பண்ணால் லாபம் இருக்குது சார், பொய்யா சொல்லி அரசாங்கத்தை ஏமாற்றுறது. ரோடு தமிழ்நாடு பூராவே போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், டிரான்ஸ்போர்ட்டை பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் நடத்தணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி எடுத்த உடனே எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வண்டி பேர் பார்ட்ஸ் வாங்க முடியாது, அது எல்லாமே அப்படியே கடந்தது. இப்போ அதையெல்லாம் வேலை செய்யறதுக்கு பாருங்கள். நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது, அமைச்சர்கிட்டலாம் பேசும்போது சொன்னேன், இதை பேசாத நீங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிட்டு, இந்த பேருந்து மேலெல்லாம் வந்து திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஓடக்கூடிய பேருந்துகள் மேலே கடன் இருக்குது சார். இன்னைக்கு இருக்கிற 54,000 கோடி கடனில் வந்து எல்லா டெப்போ அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பில்டிங் அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பேருந்து அடமானம் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு 1000 சில்லற பேருந்துக்கு லோன் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே லோன் வாங்கியாச்சு. இனிமேல் அங்கே லோன் வாங்காது டிரைவர் கண்ட்ராக்டர் பேரில் தான். பஸ் டெண்டர் வந்து கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க இல்லையா? அது என்ன காரணம்? அதிகமான விலை. இங்கே அவங்க வாங்கின விலை 1000 ரூபாய் ஒரு பொருள்னா, இவங்க 1250 ரூபாய்க்கு வாங்குது இந்த கவர்மெண்ட்னா யார் ஒத்துக்குவாங்க? அதான் உடனே அமைச்சர் அதை கேன்சல் பண்ணுறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் எம்டிசி, அதில் 1797 நடத்துனர்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து பணியமர்த்த போகிறாங்க. அது எந்த நிறுவனம்னா எஸ்எஸ் என்டர்பிரைஸ். இது வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு வந்து கடந்த ஆட்சி காலம், திமுக ஆட்சி காலத்தில் கோரப்பட்ட அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இப்போது இந்த ஆட்சி வந்து டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஒப்பந்த அடிப்படையில் வந்து நடத்துனர்கள் வந்து நியமிக்க போகிறாங்க. இனி வரும் காலங்களில் இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து தாவேக அரசை நோக்கி நிறைய கேள்விகள் எழுது, விமர்சனங்கள் எழுது. ஒப்பந்த அடிப்படையில் எப்படி வந்து நீங்கள் நியமிப்பீங்க? இது வந்து இங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றக்கூடிய மற்ற நடத்துனர், ஓட்டுநர்களுக்கு வந்து பின்னடைவாக அமையாதா? இதில் வந்து இடஒதுக்கீடு முறையை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? அப்படின்றதெல்லாம் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எல்லா டெண்டரையும் கேன்சல் பண்ண இந்த அரசு இந்த டெண்டரை வந்துட்டு ஏன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்ற கேள்வியும் இருக்குது. நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, இது திமுக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு டெண்டர். இது 2ஆம் மாதம் டெண்டர் போடப்பட்டு 3ஆம் மாதம் அதை வந்து பிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஜனவரி 14ஆம் தேதி கோரப்பட்டதுன்றாங்க. இல்லை, அதில் தேதி இருக்குது. இங்கே இதுலேயும் பாருங்கள், இதில் எடுத்தாந்து இருக்கு பாருங்கள். இதில் என்ன தேதினா 17/2 வந்து டெண்டரு. அதுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் பண்ண டேட் வந்து ப்ரைஸ் பிட்டு ஓப்பன் பண்ணது வந்து 6/3/2026. ஸோ 3ஆம் மாதம் தான் இது ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து திமுக அரசாங்கம் நடந்த காலகட்டம். நான் கடந்த காலத்தில் கூட உங்கள்கிட்ட ஒரு இதில் இன்டர்வியூவில் பேசியிருக்கிறேன். இது வந்து கண்டிக்கத்தக்கது. திமுக வந்து எல்லாம் தனியார் மயமாகிற நிகழ்ச்சியில் போய் இறங்கிட்டு இருக்காங்க. பேருந்தெல்லாம் கூட இந்த இவி பஸ்ஸு பூரா தனியார்கிட்ட இருக்கிற கம்பெனி வண்டி. அதில் ஓட்டுற டிரைவரு, கண்ட்ராக்டர் எல்லாருமே தனியார், வாட்ச்மேனும் தனியார். இடம் மட்டும்தான் நம்ம இடம் கவர்மெண்ட்டுது. டிக்கெட்டு வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அந்த வண்டிக்கு கொடுக்குற வாடகைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு 6000 ரூபா, 5000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா லாஸ் வரும்னு நான் பேசியிருக்கேன். இப்போ இது வந்து அந்த அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீமு. இது அதுக்கு வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்து ஒரு 10 நாளுக்குள்ளே கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. உங்களுக்கு மார்ச்லேயே அறிவிப்பு வந்ததுனால அவங்களால வந்து அதுக்கப்புறம் வந்து இதை கண்டினியூ பண்ண முடியல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நான் விசாரிச்சது வரைக்கும் இந்த கம்பெனிக்கிட்ட அவங்க சொல்லியிருந்தது, இல்லை நாங்கள் வந்துடுவோம், ஆட்சிக்கு வந்துடுவோம், உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் ஏதோ பேசி கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்த டெண்டர் டெண்டரில் வந்து இந்தியாவிலேருந்து யார் வேணாலும் போடலாம். இவங்க போடும்போதே என்ன சொல்லியிருக்கணும், இந்த கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா இருக்கணும், இதுக்கு இருக்கிற அனுபவம். ஏன்னா இவங்க அதாவது தமிழ்நாட்டில் ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு டெண்டரை, அதுவும் பணியாளர்கள் ஒப்பந்தத்து டெண்டரை உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு கம்பெனி வந்து எடுக்கிறாங்கன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்றதான் கேள்வி. சார், விஞ்ஞான முறையில் இவங்க திட்டம் தீட்டக்கூடிய ஒரு கட்சி எதுனா திமுக தான். உங்களுக்கு நல்லா தெரியும்.
இவங்களுக்கு போடணுன்னா இந்த டெண்டர் எப்படி போட்டிருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கணும், எதையாவது கேட்டிருக்கணும். எல்லாத்தையும் விட்டு ஆல் இண்டியா லெவலில்னு போட்டு உத்தரப்பிரதேசிலேருந்து ஒரு கம்பெனி எடுத்தாந்து கொடுக்கலாம். அவன் அங்கே என்ன பண்ணியிருக்கான், ஏது பண்ணியிருக்கான்னு எதுவுமே தெரியாது. ஏதோ இவங்களுக்கு ஒரு பேர் இருக்கணும், போட்டாங்க. கேட்டால் நாங்கள் அந்த இதில் இருந்தோன்னு கொடுத்தோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 64 கோடி ரூபா வாடகை இது சம்பளம் மட்டும் ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. இதில் ஏதாவது வந்து அவங்க பேசி பண்ணியிருப்பாங்க. இந்த டெண்டர் இப்போ வந்து ஏன் 7-8 வந்து கையெழுத்தாகிருக்குது அப்படின்றது தான் இப்போ எல்லோரும் கேட்குறாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் மாதிரி எல்லாம் வந்து 3 மாதம் ஆகுது. என்ன காரணத்தினால எப்படி இவங்க வந்து அதிகாரிகள் வந்து இருக்கிற அதிகாரிகள்லாம் மாறணும் சார். நிறைய அதிகாரிகள் வந்து இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய அதிகாரிகளாக இருக்காங்க. நான் போன கடந்த மீட்டிங்கில் கூட உங்ககிட்ட சொன்னேன், எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸராக நியமனம் பண்ணலாம். அவங்க வந்து சட்டத்தை பார்ப்பாங்க. இதுவாக பண்ணலாம். அவங்க டிரான்ஸ்ஃபர் பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஊரில் கலெக்டராக இருந்தாலும் சரி, மதுரைக்கு போய் கலெக்டர் ஆனாலும் இருப்பாங்க. எங்கே போட்டாலும் அந்த அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்டிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு ரூபத்தில் அரசாங்கத்தை குளிச்சப்படுத்த மாதிரி, சார் இப்படி பண்ணால் நமக்கு லாபம் இருக்குது சார், அப்படி பண்ணால் லாபம் இருக்குது சார், பொய்யா சொல்லி அரசாங்கத்தை ஏமாத்துறது. அந்த வகையில் ஏதோ பண்ணி இவங்க இந்த நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதை வந்து அவங்க எல்லாரும் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர்களுடைய கவனத்துக்கும் போயிடுச்சு. மிக விரைவில் இந்த இது வரப்போகுது இல்லையா, மானிய கோரிக்கை, அதில் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தீர்வை மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்பதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை சார், எல்லாமே தனியார் மயத்தை நோக்கி எடுத்துகிட்டு போயிடுச்சு திமுக. இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம், உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம் கருணாநிதி பண்ணார், இவர் எம்ஜிஆர் பண்ணார், அம்மா பண்ணார், எல்லாருமே வந்து ஒரு டைம் வந்து வேறு இதில் இருந்தாங்க. திமுகன்ற ஒரு கட்சி 52 எம்எல்ஏ வரும்போது இருந்தது, 67 தான் ஆட்சிக்கு வருது. அப்போ ஒரு 5 வருஷம் அவங்க வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸ்காரங்க என்ன பேசினாங்கன்ற ஒரு அனுபவம் இருந்தது. 67 அவங்களே வந்து எம்எல்ஏவாக நிறைய பேர் இருந்தாங்க. அமைச்சராக வந்ததில் வந்து முதலமைச்சராக மாறுறது வந்து 69 தான் கருணாநிதி அண்ணா மறைவுக்கு பிறகு தான் வராரு. அப்போ அதுக்கு இருந்தவங்களுக்கு அனுபவம் வரும். எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் அப்போ எம்எல்சியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், எல்லாம் பார்த்துட்டு வந்து உள்ளே வந்தவர். அவருக்கு வந்தவொடனே அந்த அனுபவத்தில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும், டிவிகேவை பொறுத்தவரையிலும் கட்சி புதிய கட்சி, முதலமைச்சர்லேருந்து அனைத்து எம்எல்ஏலேருந்து அமைச்சர்கள் எல்லாம் ஃபஸ்ட் டைம் எடுத்ததுமே ஆட்சிக்கு வந்திருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க பேரில் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. வந்திருக்கிற அமைச்சர்களும் புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. நாங்கள் கூட நினச்சோம் இந்த பட்ஜெட் கூட்டம் நடக்கும்போது இவங்களுக்கு தடுமாறுவாங்க, பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் நினச்சோம். சிறப்பாக பதில் கொடுத்து பண்ணுறாங்க. அவங்களால உட்காந்து கேட்க முடியல எதிர்கட்சியால். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இவங்களும் சிறப்பான முறையில் தயாராகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ இந்த விவகாரம் வந்து அதிகாரிகள் மட்டத்தில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்து நம்ம டெண்டர் போட்டோம், இந்த டெண்டரை கேன்சல் பண்ண முடியாது, இதில் ஏதாவது கண்டிஷனை வச்சுருப்பாங்க, இது பண்ணால் நம்ம இவ்வளோ நஷ்டஈடு கொடுக்கணும், அது நமக்கு வேறு ஆள் ஷார்ட்டேஜ் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும். 7000-8000 பேர் வரைக்கும் டிரைவர் கட்டுற ஷார்ட்டேஜ் இருக்குது. அப்போ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நம்ம இனிமேல் ஆள் எடுத்துலாம் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இப்போ தற்காலிகமாக அதை வச்சுக்கலாம். அவங்க போட்டாங்க, 1 வருஷம் ஓட்டிடலாம், 6 மாதம் ஓட்டிடலாம், அப்புறம் வேணாம் நிறுத்திடலாம். ஏதாவது ஒரு குழப்பத்தை வந்து அமைச்சர்கிட்ட சொல்லி இதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. என்ன சந்தேகம்னா, இப்போ மட்டும் கிடையாது, கடந்த காலங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எம்டிசியில் நிறைய ஒப்பந்த அடிப்படையிலான டிரைவர் கண்டக்டர்ஸ் வந்து பணியமர்த்தப்படுறாங்க. இதை நோக்கி போச்சுன்னா இந்த டெண்டரும் சரி சேர்த்து அப்போ எப்போ தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் டைரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கும்? ஏன்னா இப்போ அந்த டெண்டர் முறையில் ஒப்பந்த அடிப்படையில் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் நியமிக்கப்பட்டாலும் அவங்களுக்கும் வந்து பிஎஃப் இருக்குது, எல்லா பலன்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அரசாங்கமே இதை முன்னெடுக்க முடியாது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக எம்டிசியை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் இப்போ இவி பேருந்துகள் ஓகே ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்தாச்சு, அதே போல் இப்போ வரக்கூடிய அந்த நீல பேருந்துகள்லாம் இருக்குல்ல சார், இப்போ அதெல்லாம் வந்து இப்போ அரசாங்கம் சார்பே டிரைவர் கண்டக்டர் போட்டு ஏறிட்டு இருக்கும்போது ஏன் இப்போ இவிக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு பாகுபாடு காட்டுறோம்? ஏன் அதே அரசு நேரடியாக வந்து எடுத்து நடத்தினா இப்போ அங்கே வந்து இந்த நஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து குறைக்கலாம். இப்போது 9 கோடி ரூபா அபராதம் கட்டினாங்களா கடந்த காலங்களில் குறிப்பிட்ட கிலோமீட்டர் இயக்க முடியாதனால. ஸோ இதெல்லாம் வந்து ரிஃபார்ம் பண்ணலாமே போக்குவரத்து துறையிலன்ற கேள்விகள் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொன்னதில் 9 கோடி ரூபா அபராதம், இது எந்த அரசாங்கம் வாங்குச்சு? இந்த கவர்மெண்ட் வந்து வாங்குது. அப்போது அந்த ஒழுங்கான முறையில் அவங்க நடத்தலைன்றது இது வந்து அதுக்கு முன்னாடி 6 மாதம் 1 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கேயும் தப்பு நடந்திருக்காங்கல்ல, இவங்க அதை கண்டுபிடிச்சாங்கல்ல. இது மாதிரி ஒன்றுமே தவறெல்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இந்த எம்டிசி மட்டும் இல்லை, த்ரோட் தமிழ்நாடு பூராவே போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும், டிரான்ஸ்போர்ட்டை பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் தான் நடத்தணுன்றதுல தெளிவாக இருக்காங்க. என்னென்னா இன்றைக்கி எடுத்த உடனேயுமே எல்லா இடத்துலையும் பிரச்சனை.
நீங்கள் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வண்டி பேர் பார்ட்ஸ் வாங்க முடியாது, அது எல்லாமே அப்படியே கடந்தது. இப்போ அதையெல்லாம் வேலை செய்யறதுக்கு பாருங்கள். நான் கூட ஒரு இடத்துல பேசும்போது அமைச்சர்கிட்டலாம் பேசும்போது சொன்னேன், இதை பேசாத நீங்கள் எல்லாத்தையும் வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வண்டி வாங்கிட்டு அதில் பண்ண. ஏன்னா இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பழைய சேஸில் புது பாடி கட்டுறது வண்டி பற்றி சொல்கிறேன். அதையும் வேண்டான்றோம். ஏன்னா அது பிரேக் டவுன் ஆகிடும், அது அப்பப்போ அது கீழே எல்லாம் தேஞ்சு போகுது இல்லையா. மொத்தமாகவே ஸ்கிராப் பண்ணி புதுசாக பாடி கட்டுறதுக்கு பதில் புது வண்டியே வாங்கி பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நான் சொன்னேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பேருந்து பேர்லாம் வந்து திமுக கவர்மெண்ட் கடன் வாங்கிடுச்சு. இந்த வண்டி ஆர்சி புக்கோட இது வந்து இவ்வளோ வண்டி ஒரு டெப்போவில் இருந்தோம், இந்த ஆர்சி புக் ரெக்கார்டெல்லாம் கொடுத்து கடன் வாங்கியிருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இப்போ ஓடக்கூடிய பேருந்துகள் மேலே கடன் இருக்குது சார். இன்னைக்கு இருக்கிற 54,000 கோடி கடனில் வந்து எல்லா டெப்போ அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பில்டிங் அடமானம் வச்சுருக்காங்க, எல்லா பேருந்து அடமானம் வச்சுருக்காங்க. கடைசியாக வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு 1000 சில்லற பேருந்துக்கு லோன் வாங்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே லோன் வாங்கியாச்சு. இனிமேல் அங்கே லோன் வாங்காது டிரைவர் கண்ட்ராக்டர் பேரில் தான். ஆனால் அவங்க பணத்தையும் எடுத்து அவங்களோட ப்ராவிடென்ட் பணத்தெல்லாம் எடுத்து கட்டாமல் டீசல் போட்டாங்க. இதெல்லாம் இந்த எம்டிங்க பண்ண குளறுபடிகள். ஆக இதனால் வந்து ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி சீரழிஞ்சு போயிருக்குது டிரான்ஸ்போர்ட்னா. அதை சீரமைக்கிறதுக்கு டைம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அமைச்சர்கிட்ட நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் இது மாதிரி பண்ணங்க, இது மாதிரி பண்ணோம், அதனால் பண்ணிடலானே, எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னான்றாங்க. இப்போ குறிப்பாக சொன்னீங்கன்னா இந்த 9 கோடி ரூபா ஃபைன் பண்ணது எப்படி வந்தது? அது எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அது இயக்கப்படலன்னு வருது. இந்த மாதிரி ஒன்று கரெக்ட் பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து கவர்மெண்ட் தான் பேருந்து வாங்க போகிறாங்க. இப்போ கூட பாருங்கள், ஒரு இந்த டெண்டர் ஒன்று கேன்சல் பண்ணாங்க. பஸ் டெண்டர் வந்து கவர்மெண்ட் கேன்சல் பண்ணாங்க இல்லையா. அது என்ன காரணம்? அது லாஸ்ட் டைம் பேசும்போது கூட அவங்ககிட்ட சொன்னேன், அதிகமான விலை. இங்கே அவங்க வாங்கின விலை 1000 ரூபாய் ஒரு பொருள்னா, இவங்க 1250 ரூபாய்க்கு வாங்குது இந்த கவர்மெண்ட்னா யார் ஒத்துக்குவாங்க? அதான் உடனே அமைச்சர் அதை கேன்சல் பண்ணுறாரு. அப்போ எந்த அளவுக்குலாம் செலவுகளை குறைக்கும்? இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல கேன்சல் பண்ணிடலாம் டெண்டர்ன்றது. ஆனால் இது வந்து ஒரு பாலம் கட்டுற டெண்டர் கிடையாது. கேன்சல் பண்ணிட்டா புதுசாக வந்து டெண்டர் கோரி இன்னொரு நிறுவனங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது. இது வந்து பணியாளர்கள் அடிப்படையிலான ஒரு டெண்டர். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 18,898 பணியிடங்களில் 6,000 பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு. 18,000 இல்லை சார், 1,22,000 பேர் பணியாற்றக்கூடிய ஒரு பெரிய பொதுத்துறை நிறுவனம் நம்ம போக்குவரத்து. நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க, நான் ஒரு எம்டிசியை குறிப்பிடுறேன். எம்டிசியில் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6,000 பணியிடங்களுக்கு மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் சடனாக இந்த டெண்டரை வந்து நீங்கள் ரத்து பண்ணுறீங்க, இந்த மாதிரி முறைகேடாக இருக்குன்னு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று இருக்குல்ல, அப்போ அது எப்படி நம்ம உடனடியாக அதனால தான் இதை வந்து அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பண்ணோம்னா நாளைக்கு வண்டி ஓடுறது கஷ்டமாக போயிடும், அடுத்த மாதம் தீபாவளி வந்துடுது, விழாக்கள்லாம் வருது போகுது, எதையாவது சொல்லி இந்த டெண்டர் வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. இல்லை சில கண்டிஷன்கள் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா தொழிற்சங்கமும் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக ஆட்களை வேலைக்கு எடுக்கணும் டிரைவர் கண்ட்ராக்டரை. ஏன்னா அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இப்போ நான் என்னுடைய குடும்பம் வந்து இந்த என்னுடைய தொழிலை நம்பி என்னுடைய சம்பளத்தை நம்பி இருக்கும்போது நான் அந்த வண்டியை பாதுகாக்கணும்னு நினைப்பேன், வண்டியை கரெக்டாக நடத்தணும்னு நினைப்பேன், பப்ளிக் கிட்ட நல்லா இருப்பேன். நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா என்னுடைய சர்வீஸில் கட் ஆகிடும். அந்த அடிப்படையில் இப்போ பணியாளர்கள் எடுக்கிறாங்களா சார்? உண்மையிலேயே அவங்க வந்து திறமை மிக்க ஓட்டுநர்னா கரெக்டாக அவங்களுக்கு டிரைவிங் ஸ்கில்ஸ் இருக்குது, அந்த அடிப்படையில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஸ்கில்ஸ்லாம் பார்த்து எடுக்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா எம்டிசியில் நிறைய அந்த பேருந்துகள்லாம் பார்க்கும்போது சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க டிரைவராக இருக்காங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். ஆமாம் இருக்காது. இது என்ன நடக்குதுன்னா, கான்ட்ராக்டை எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு போய் எல்லாம் இவங்க இருக்காங்க இல்லையா, அந்த டெப்போவில் இருக்கக்கூடிய இங்கிட்ட அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இவங்க ஆர்சி புக் வாங்கி பார்த்துட்டு ஹைட்டாக இருக்கானா ஒயிட்டாக இருக்கானா, ஆள் ஓட்டுவானா, பஸ் ஓட்டியா ஓட்டுவேன், நீ எந்த வண்டி ஓட்டணும், லாரி ஓட்டினேன், ட்ரெயிலர் ஓட்டினேன், சரி போ நீ போ அப்படின்னு போட்டுறது. இவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அவனை வந்து அந்த இடத்துல இருந்து உடனே இறக்கி தான் விட முடியும். அவங்க ஒன்றும் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்க முடியாது, கம்பெனிக்கு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுறான், இங்கே வடபழனி கேஸ்லாம் போட முடியாது, எப்படி போட முடியும்? அது கேஸ் போடுறது வந்து ஜென்ரலாக நடந்துடும். ஆனால் இப்போ நம்ம டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாருனாக்கா சஸ்பெண்ட் 3 months டியூட்டி இருக்காது, இது விட்டு மாற்றுவாங்க, டெப்போ விட்டு டெப்போ அவரை லாங்காக வந்து அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல திரும்ப அதே டிரைவர் ஓட்டினார்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் அவனை பார்த்தாக்கா எங்கன்னா ஒரு அசால்ட்டு நடந்துடும், ஒரு இன்சிடென்ட் நடந்துடும், ஒரு அடிதடி கலாட்டம் ஏதாவது வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இருந்து இடம் மாற்றிடுவாங்க. இப்போ பூந்தமல்லியில் ஆக்சிடென்ட் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவர் திருவத்தூரில் போட்டுருவாங்க. அப்போ அவருக்கு அந்த பூந்தமல்லிக்கு வீட்டுக்கு போனால் தான் போகலாம் மொழியா, இல்லைன்னா மற்றபடி இங்கே தான் கிடப்பார். அந்த மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த இதில் அப்படி கிடையாது. இந்த டிரைவருக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அப்படின்னா உடனே கேஸை போட்டுருவாங்க, கேஸை போட்டு அவரை இறக்கிடுவாங்க. இதே டிரைவர் ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபைன் அமௌண்ட்டு தான் வந்து ஆக்சிடென்ட்டுக்கு வந்து பெனால்ட்டி தானே, அது ஒரு வாரம் 10 நாளில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப அங்கே போய் நின்னான்னா, சரி நீ எந்த டெம்போவில் ஓட்டின, வடபழனியில் ஓட்டினேன், அப்போ நீ தாம்பரத்தில் போய் ஓட்டு, தாம்பரத்துலேருந்து ஓட்டிக்கோ, இல்லை இதில் ஆலந்தூர்லேருந்து ஓட்டிக்கோ, இப்படின்னு மாற்றிக்கினே போயிடுவாங்க. ஆக அவங்களுக்கும் டிரைவரை வந்து விட மாட்டாங்க. இவங்களாலே அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது.
நம்ம இதில் கவர்மெண்ட். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி இட ஒதுக்கீடுன்றது இதில் சுத்தமாக இருக்காது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே ஆள் இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரதுக்கு வாய்ப்பு கம்மி. உண்மையிலேயே நார்த் இந்தியாவிலேருந்து, ஏன்னா இப்போ எப்படிலாம் மீன் போகிறாங்கன்னா ஹிந்திக்காரங்களை, ஹிந்தி பேசுகிறவங்க கொண்டு நீங்கள் கண்டக்டரா டிரைவராக போட்டுட்டீங்கன்னா எந்த ஒரு சொல்லு, எந்த டிக்கெட்டை கேட்பேன், எந்த இடத்த சொல்ல முடியும், எவ்வளோ பைசா கொடுக்கணும்னு தெரியாது. ஆனால் இதுக்கு வர்றதுக்கு டிரைவர் அங்கே கண்ட்ராக்டர் அங்கேருந்து வர முடியும், கம்பெனி அந்த கம்பெனியாக இருக்கும். ஆனால் இவங்க ஆள் எடுக்கிறதுலாம் எங்கன்னா இங்கே இருக்கிறவங்ககிட்டே கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கான்ட்ராக்டர் மாதிரி இங்கே கொடுத்து. ஆமாம், இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிற டிரைவரை கூப்பிட்டு வந்து கண்ட்ராக்டரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு இங்கேயே தான் இருப்பான். என்ன வேற லாரி ஓட்டி மட்டும்தான். ஆமாம், கம்பெனி அங்கே இருக்கும், எல்லாம் இருக்கும். இவங்க இங்கே வந்து ஹிந்தி பேசிட்டு உட்காந்துருக்கிட்ட போய் நம்ம ஆள் சட்டை போட்டு டெய்லி தகராறு தான் நடக்கும் போது ஒரு டிக்கெட்டு கூட வாங்க முடியாது. இவங்களுக்கு தெரியாது. இப்போ இங்கேருந்து அசோக் புல்லர் போகணுன்னா அசோக் புல்லர் எவ்வளோ டிக்கெட் அமௌண்ட்டுன்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் என்ன பண்ண முடியும்? இது வந்து ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஆனால் மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனப்போ அவர் சொன்னார், ஆனால் இது வந்து நான் இதில் சொல்லிடலாண்ணே, அதுக்குள்ளே சிஎம்கிட்டையும் கொஞ்சம் பேசணும், இது அவங்க ஆர்டர் வந்து ஏதோ சொல்லி பண்ணிட்டாங்க, எம்டி பண்ணியிருக்கிறது தானே, இது கேன்சல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட்லாம் பண்ணுறது வந்து எம்டி மட்டத்திலான அதிகாரிகள் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்க பர்சனல் ஜிஎம் வந்திருப்பார், இவர் எம்டி தான் இருப்பார், கையெழுத்து அவர் எம்டி தான் இதில் போட்டிருக்காரு. பட் அவங்க மெசேஜ் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வரலன்னா நாளைக்கே பஸ் ஓடாது, அப்படி இப்படி அசம்பிளி நடக்குது, ஒரே பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே ஒரு பதட்டம் வந்துடும் இல்லையா? அமைச்சர் வந்து புதுசாக இருந்தாலும் அவருக்கும் தெரியுது இல்லை, கடந்த கால ஆட்சியிலிருந்தே சரி பண்ணிட்டு வந்தது நீங்கள் இந்த நிலைமை வந்திருக்காது. இவங்க ஆள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போது அதிமுக ஆட்சி மண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது 7000 டிரைவர் கண்ட்ராக்டர் தொழில்நுட்ப பணியாளர் வேலைக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கொரோனா இதெல்லாம் வந்து ஆட்சி மாற்றமும் வந்துடுச்சு. அந்த 5 ஆண்டுகளில் இவங்க ஆளே எடுத்தது வந்து 364 பேர் ஒரு வாட்டி வந்து விழுப்புரத்துக்கு எடுத்தாங்க, எஸ்சிடிசிக்கு எடுத்தாங்க, அப்புறம் விழுப்புரத்துக்கு எடுத்தாங்க. மொத்தமே ஒரு 800 பேர் தான் ஆள் எடுத்தாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பூரா கான்ட்ராக்டில் வந்துட்டாங்க. கேட்டாங்க, இல்லை எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய அதில் வந்து கவனமே செலுத்தலை. இதை வந்து தனியார் மயமாக்குறதுல முதல் குறிக்கோள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் அன்றைய அரசாங்கம் ஒரு முனைப்போடு இருந்தாங்கன்றதுக்கு இதான் எடுத்துக்காட்டு. ஏன்னா இன்றைக்கி இவி பஸ் எடுத்தது நாம் போட்ட கான்ட்ராக்ட் வந்து அம்மா இது அண்ணா எடப்பாடியாரெலாம் இருக்கும்போது ஜெர்மனியில் போட்டது வந்து பேருந்து வந்து நம்ம கொடுத்துருவாங்க, அதுக்கு உண்டான பில் மட்டும் நம்ம கட்டணும். டிரைவர் கான்ட்ராக்ட்லாம் நம்மளுக்கு தான், நம்ம தான் ஓட்டுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்றனால ஒரு ஜெர்மனியில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பேருந்து வேற ஒருத்தர் வாங்கிக்கிட்டாங்க, கவர்மெண்ட் வாங்கலை. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்விக்கி மொபைலிட்டி அது பேர் தான் இருக்கும். அப்போ அதில் சம்மந்தமே இல்லாத பஸ்ஸில் எதுக்கு நீங்கள் எம்டிசின்னு போட்டு நம்ம பேரை போட்டு சென்னை மாநகர போக்குவரத்து அப்படின்லாம் எழுத வேண்டிய அவசியமே இல்லையா? நீ பாட்டு கலர் கலராக அடிச்சு இப்போ நம்ம வெளியே போனீங்கன்னா ஓடுது இல்லை, இப்போ சேலம் ஈரோடு அங்கெல்லாம் ப்ரைவேட் பஸ் ஓடுற மாதிரி விட்டுற வேண்டியதான். அதுக்கு தான் முயற்சி எடுத்திருக்காங்க. இதை நாங்கள்லாம் அப்போ கண்டித்தோம். அதுக்குள்ளே ஆட்சி மாற்றம் வந்திருக்குது. இப்போ வர காலகட்டத்தில் இது வந்து அரசாங்கம் கவனம் செலுத்தி அவங்க எங்கெங்கெல்லாம் தவறு பண்ணாங்களோ அந்த தவறையெல்லாம் திருத்திடுவாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஓகே சார், கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது இந்த விஷயம் வந்து எல்லாருமே வந்து பொது தளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் இந்த டெண்டர் எப்படி வந்து இந்த ஒப்பந்தம் வந்து முறைப்படுத்தப்படுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி சார்.